Good morning everybody. Today I am going to take analytical number theory class. First MSc Mathematics. நான் அன்றைக்கி இந்த 4th யூனிட் சொன்னேன் தெரியுமா, விட்டேன்ல, அந்த 4th யூனிட் தான் நான் எடுக்க போகிறேன். அதில் வந்து ப்ராப்ளம் 1 to 4 நாலு ப்ராப்ளம்ஸ் விடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆயிலர் சம்மேஷன் யூஸ் பண்ணி வரக்கூடியது தான் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அப்போ யூஸ் த ஆயிலர் சம்மேஷன் ஃபார்முலா டு டெடியூஸ் த ஃபாலோயிங் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2ஓட பெருசாக இருக்கணும். நம்ம இது பொதுவாகவே இது வந்து எனது ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ சம்மேஷன் n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் n டிவைடட் பை n ஈக்குவல் டு 1/2 லாக் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் லாக் எக்ஸ் பை எக்ஸ். இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். இன்னொன்று வந்து செகண்ட் பார்ட்டு பாரு, சம்மேஷன் 2 less than or equal to n less than or equal to x 1/n into log n equal to log of log x plus b plus big O of 1/x into log x. இப்போ b வந்து கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆயிலர் சம்மேஷன் ஃபார்முலானா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? இதாக இருக்குல்ல, ஆயிலர் சம்மேஷன் ஃபார்முலானா என்ன இருக்குது? ஆயிலர் சம்மேஷன் ஃபார்முலா சம்மேஷன் y less than n less than or equal to x f of x is equal to integration of y to x f of t into dt. அதுக்கு நம்ம படிச்சு ப்ளஸ் integration y to x t minus t the big product t f dash of t into dt plus f of x into x the set of x minus x the greatest integer சொல்லுவாங்க. x minus x plus f of y minus f of y into என்ன வரும், greatest integer y minus yன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சம் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம். என்னென்னா எஃப் ஆஃப் எண்ணுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா லாக் என் பை என்னன்னு கொடுக்கலாம். சரி, அதை வச்சு தான் நமக்கு கிடைக்கிது ப்ரூஃப் பண்ணி. அப்போ என்ன கிடைக்கிதுன்னா லாக் என் பை என். இங்கே வந்து எஃப் ஆஃப் டி இருக்கிறதுனால நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டி யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா, லாக் டி பை டி. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் டீயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் டி நம்ம போடக்கூடிய நாளத்தில் எஃப் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம். யூ பை வி மெத்தட் தெரியும் எல்லாத்துக்குமே. டிவைட் பை டி ஸ்கொயர் தெரியும். டி இன்ட்டு 1/t மைனஸ் லாக் டி இன்ட்டு 1. ஸோ 1 மைனஸ் லாக் ஆஃப் டி டிவைடட் பை டி ஸ்கொயர்னு தெரியும். ஓகே, இந்த 1ல் சப்மிட் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் n லெஸ் than ஈக்குவல் டு எக்ஸ் லாக் n பை n ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 1 to x லாக் டி டிவைடட் பை டி ப்ளஸ் இன்டகிரேஷன் 1 to t மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் டி இன்ட்டு 1 மைனஸ் லாக் டி பை டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. அதே போல் இந்த சைடில் ஒய்க்கு 0 வந்துடும். சரியா, லாக் எக்ஸ் பை எக்ஸு எக்ஸு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ் மைனஸ் 0ன்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த பார்ட்டை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் லாக் டி டிவைடட் பை டி இன்ட்டு டிடின்னு பண்ண போகிறோம். யூ வந்து லாக் டின்னு எடுத்துருக்குறோம். டிவியை வந்து என்ன வரும்னா 1/t இன்ட்டு டிடின்னு எடுத்துருக்கோம். சரியா, அடுத்தது du இஸ் ஈக்குவல் டு லாக் டினா 1/t இன்ட்டு டிடி அண்ட் b இஸ் ஈக்குவல் டு லாக் டி. சரியா, நம்மளுக்கு யாருக்கும் தெரியும் uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v இன்ட்டு duன்னு தெரியும். அந்த டேம் படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் uv. ஸோ லாக் டி சொல்லும்போது லாக் டி ஸ்கொயர்னு வரும் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் லாக் டி இன்ட்டு 1/t இன்ட்டு டிடின்னு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு அந்த டேம் ஐன்னு எடுத்துகிட்டு இந்த சைடு கொண்டு வந்து 2i இஸ் ஈக்குவல் டு லாக் டி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு பாரு, 1/2 இன்ட்டு லாக் ஸ்கொயர் டி இன்ட்டு 1 to அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 to infinity டி மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் டி 1 மைனஸ் லாக் டி டிவைட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி மைனஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் which is bounded to 1 and so the term is convergence is equal to 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த டேர்மை பிரிக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 to எக்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். என்ன வச்சு யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோன்னா இன்டகிரேஷன் 1 to இன்ஃபினிட்டியை நம்ம பிரிக்க போகிறோம். பார்த்துக்கா 1 to x வச்சியும் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி வச்சு நம்ம பிரிக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 1 to x நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடு நீ எடுத்துட்டேன்னா மைனஸ் யூஸ் பண்ணி வரும். புரிஞ்சுதா? இது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, எக்ஸ்னா. அடுத்தது மைனஸ் எஸ் டு இன்ஃபினிட்டி. நம்ம அதை பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பார்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட்லாம் அப்ளை பண்ணுறாங்க. 1/2 லாக் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஏன்னு எடுத்திருக்காங்க. அண்டு மைனஸ் இன்டகிரேஷன் லாக் சி ப்ளஸ் சின்னு சொல்லுவோம்ல, அதே தான் ஏன்னு எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/t ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஓகே. அப்போ மைனஸ் 1 இல்லை இந்த டேம் போயிடும். இந்த டேம் நம்மளுக்கு தேவை இருக்காது. ஓகே. இந்த டேம் நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இது மட்டும் எடுத்துட்டா போதும். இதுலேயும் ஒன்றாச்சும் வந்து இதில் எக்ஸுன்னா அப்போது இதில் எக்ஸு சரியா. இப்போ 1 மைனஸ் லாக் டி பை டி ஸ்கொயர் இன்டு டிடின்னு கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் இன்டகிரேஷன் 1 to x 1/t ஸ்கொயர் இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x to infinity log t divided by t ஸ்கொயர் இன்ட்டு டிடி ப்ளஸ் big O of log x divided by xன்னு வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ண தெரியும். 1/t ஸ்கொயர்னால் 1 அப்பர் லிமிட் வந்து எக்ஸாக இருக்கும், லோயர் லிமிட் வந்து 1ஆக இருக்கும். டி ஸ்கொயரை மேலே தூக்கிக்கலாம். டி பவர் -2 + 1/-2 + 1 சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம செய்ய போகிறோம். சரியா. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் ஸ்டம்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 1/2 இன்ட்டு லாக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகே. அதே போல் பி பார்ட் சம் பாருங்கள். 2 < இருக்குதா. இதில் நம்ம எஃப் ஆஃப் டி என்ன எடுத்துக்கிறோம், 1/t இன்ட்டு log tன்னு எடுத்துக்கிறோம். சரியா. எஃப் டேஷ் ஆஃப் டீனா டி இன்ட்டு லாக் டி இன்ட்டு 0 மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு 1/t ப்ளஸ் லாக் டி இன்ட்டு 1/t ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஸ்கொயர் ஆஃப் டி. யூவி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரோம். சரியா. கொண்டு வந்து அந்த பிளேஸில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணும்போது தெரியும் இல்லையா என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது பார்த்துக்கோங்க. சரியா. சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு இந்த சைடில் எக்ஸை வந்து சைடில் எழுதியிருக்கு, நோட்டில் எழுதும்போது தெரியும். எக்ஸை வந்து லாக் டி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/d2 இந்த dx is equal to 1/t into dt, t is equal to 2 x log x. அப்பர் லிமிட்டும் சேஞ்ச் ஆகும், லோயர் லிமிட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேர்ம்ஸுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் இல்லை 0 ஆயிருமா. அடுத்தது வேறு எல்லாமே நம்மளுக்கு தெரியலன்னா பிக் ஓன் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது. சரியா. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இருக்குதுல்ல. அப்பர் லிமிட் log of log x மைனஸ் log of log 2 ப்ளஸ் 1/t இன்டு டி log t 2 to infinity. அடுத்தது 1/t இன்டு log t x to infinity மைனஸ் பிக் ஓ ஆஃப் 1/x இன்டு log x. சரியா. நெக்ஸ்ட்டு வந்து log of log x மைனஸ் log of log 2 மைனஸ் இதில் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது அது 0 ஆயிரும். 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சொல்லும்போது மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா. மைனஸ் 1/2 இன்டு log 2 அண்டு ப்ளஸ் இந்த டேம் இங்கே ஒரு எக்ஸ் வந்துடும், இங்கே இன்ஃபினிட்டி வந்து போயிடும். அண்ட் ரிமைனிங் வந்து மைனஸ் வருது. மைனஸ் உனக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். சரியா. அப்போ எனக்கு என்னது 1/x இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு வந்துடுது. சரி. பிக் ஆஃப் 1/x இன்ட்டு லாக் எக்ஸ். பி வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்து இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோங்க. இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸ் greater than equal to 2 prove that summation n less than equal to x d of n divided by n equal to 1/2 into log square x plus 2c into log x plus big O of 1 இருக்குது. c வந்து ஒரு ஆயிலர் கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு இதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும்.
நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் என் பை என்னாக இருந்துச்சுன்னா என்ன கொடுத்துக்கலாம், சம்மேஷன் டி டிவைட்ஸ் என் இன்ட்டு 1/dன்னு கொடுத்துக்கலாம். சரியா, சம்மேஷன் டி டிவைட்ஸ் என் இன்ட்டு 1/n. நெக்ஸ்ட்டு இந்த எண்ணை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் டி பை என் இன்ட்டு 1 வந்திருக்கு. சரியா, டேக் சம்மேஷன் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கத்துலேயும் சம்மேஷனை டேக் பண்ணிக்கோங்க. அப்போ சம்மேஷன் ஆஃப் n லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ், டி ஆஃப் n பை n ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் n லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சம்மேஷன் ஆஃப் d பை n இன்ட்டு 1/d. இதுக்கு பேர் வந்து டபுள் சம்மேஷன். திஸ் இஸ் த டபுள் சம் extended over n and d. So d divides n is equal to என்ன வரும்னா n equal to qd, which is extended over the positive integer q comma d with qd is less than equal to x ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் n less than equal to x, d of n by n equal to summation q comma d qd is less than equal to x 1/qd. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பிரிச்சிருக்காங்க. சம்மேஷன் d less than equal to x 1/d சம்மேஷன் x less than equal to x by d into 1/qன்னு இருக்குதா. நெக்ஸ்ட் என்ன பிளேஸில் பண்ணியிருக்காங்கன்னா சம்மேஷன் d is less than equal to x 1/d இருக்குதா. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா log of x by d plus c plus big O of 1/xன்னு கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ சம்மேஷன் d is less than equal to x 1/d log x minus log a minus log b சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து log a minus log b plus c plus big O of 1/xன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் d less than equal to x 1/d log x minus ப்ளஸ் log எக்ஸ்னு வருதுடா. அடுத்தது d தேவையில்லை. அப்போ ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1/x, d தனியாக எடுத்திருக்கேன். சரியா, டியை தனியாக எடுத்து சம்மேஷன் ஆஃப் d less than equal to x into log d divided by dன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 log x plus c plus big O of 1/x. அடுத்து 1/d. 1/dயோட ஃபார்முலா என்னது, 1/dயோட ஃபார்முலா சம்மேஷன் 1/d இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆயிலர் ஃபார்முலா. ஆயிலர் ஃபார்முலா என்னது, log x plus c plus big O of 1/xன்னு இருக்குது மைனஸ் சம்மேஷன் d less than equal to x log d divided by dன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. லாகும் சேரும்போது log x ஸ்கொயர் ப்ளஸ் c இன்ட்டு log x ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1/x இன்ட்டு log x ப்ளஸ் அடுத்த சியை கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. c இன்ட்டு log x ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் c ஆஃப் பிக் ஓ ஆஃப் 1/x. அதே போல் பிக் ஓவை கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா, நம்ம பிக் ஓன்னு சொல்லக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட், அதை ஒரு பிக் ஓன்னு எடுத்துக்கலாம். சரியா, அடுத்து log x the whole square plus 2c into log of x plus c square plus 2 into big O of 1/x log c plus cன்னு வருது மைனஸ் சம்மேஷன் ஆஃப் d less than equal to x into log d by d. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சம்மேஷன் ஆஃப் d by d இருக்குது இல்லையா, அந்த d by dயை நம்ம வந்து இந்த பார்ட்டில் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதாக இருக்குது log n by n 1/2 into log square of xன்னு இருக்குது இல்லையா, அந்த பார்ட்டு நம்ம இங்கே போடணும். 1/2 into log of x square மைனஸ் ப்ளஸ் a ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் log x by xன்னு இருக்குல்ல, அந்த பார்ட்டை இங்கே போடுறோம். அந்த தியரத்தின் படி போட்டு நம்ம இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுது ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து தியரம்ஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். சரியா, இதை நல்லா பார்த்து செய்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 2 and 0 and alpha greater than 0, alpha not equal to 1, prove that summation n less than equal to x d of n by n alpha is equal to நம்ம வந்து இன்டகிரேஷனில் பண்ணுவோம். எக்ஸ் பவர் ஆல்ஃபா 1/x பவர் ஆல்ஃபா இருந்தால் மேலே தூக்கிடுவோம் இல்லையா, எக்ஸ் பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா மேலே என்ன போட்டோமோ அதே டினாமினேட்டர் போடுவீங்க இல்லையா. அடுத்தது log of x ப்ளஸ் சீட்டா ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபான்னு போடுவோம். சரியா, இப்போ சம்மேஷன் n less than equal to x d of n by n alpha
n power alpha is equal to summation n less than or equal to x summation d by n 1 by n alpha. என்ன வந்து QDன்னு சொல்லுவோம். சரியா, QD நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போ சம்மேஷன் டி Q கமா டி QD less than or equal to x 1 by Q power alpha d power alpha and summation QD less than or equal to x 1 by d power alpha summation Q less than or equal to x by d 1 by d power Q power alpha ன்னு சொல்லியாச்சு. அடுத்த summation d less than or equal to x 1 by d power alpha of x by d power 1 minus alpha by divided by 1 minus alpha plus theta of alpha plus big O of x by d power minus alphaன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. என்ன ஃபார்முலான்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சம்மேஷன் n less than equal to x 1 by n power x இருந்தால் x power 1 minus x divided by 1 minus x plus theta of x plus big O of x minus sன்னு இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே நம்ம கொடுக்குறோம். சரியா, இங்கே வந்து என்னோட பிளேஸில் எக்ஸ் பை டின்னு இருக்குது. சரியா, அடுத்தது எக்ஸோட பிளேஸில் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ சம்மேஷன் டி லெஸ் than or equal to x 1 by d power alpha of x power 1 minus alpha divided by 1 minus alpha d power தனியாக எடுத்திருக்கேன். சரியா, எடுத்துகிட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியே எடுத்திருக்கேன். அப்போது எக்ஸ் பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா வெளியே எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. சமேஷன் டி லெஸ் than or equal to x 1 by d ப்ளஸ் சமேஷன் டி லெஸ் than or equal to x 1 by d பவர் ஆல்ஃபா. அந்த டியும் பிரிச்சுருக்காங்க. டி பவர் 1 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குல்ல, அதை டி தனியாகவும் டி பவர் மைனஸ் ஆல்ஃபாவும் தனியாக பிரிச்சுருக்காங்க. சரி, அடுத்தது சீட்டா உள்ளாடி கொண்டு போயிருக்காங்க, பிக் ஓ கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அடுத்தது 1 by d இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், log x ப்ளஸ் சி ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் 1 by xன்னு கொடுக்கலாம். சரியா, அடுத்தது வந்து 1 by d பவர் ஆல்ஃபா இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், x பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சீட்டா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் big O of x power minus alpha into theta of alpha plus big O of x by d x by d power minus alpha. இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸ் பவர் 1 மைனஸ் உங்களுக்கு தெரியாட்டா பிக் ஓன்னு போட்டுருங்க. ஓகே, எல்லாமே ஒன்று தான். பிக் ஓன்னு சொல்லும்போது அத்தனை கான்ஸ்டண்ட்டையும் சேர்ந்து வந்துடும். ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்கள். n less greater than or equal to 2 prove that ரெண்டு பார்ட் இருக்குது. ஏ சமேஷன் n less than or equal to x mu of n into x the greatest part is x by n the whole square equal to x square by theta of 2 plus big O of x into log x. And second part summation n less than or equal to x mu of n into x by n equal to x square by theta of 2 plus big O of x into log x. சரி, என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம h of xன்னு எடுத்துக்கணும். h of x equal to summation n less than or equal to x mu of n into x divided by n the whole square. h of x equal to summation n less than or equal to x into h of x. So h of x equal to summation n less than or equal to x f star of g of n இருக்குது. ஓகே, next summation n less than or equal to x mu of n into x by n the whole square equal to summation n less than or equal to x f star of g into n வருது. ஓகே, ஸோ எஃப்பை வந்து எம்யூன்னு எடுத்துக்கிறோம், ஜியை வந்து 2n மைனஸ் மியூன்னு எடுத்துருக்கோம். சரியா, இந்த வேல்யூவை நம்ம அங்கே புட் பண்ணுறோம். புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ முடிஞ்சிடும். மியூ ஆஃப் என் தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மியூ ஸ்டார் ஆஃப் 2n மைனஸ் மியூ ஸ்டார் ஆஃப் இது ரெண்டும் கலெக்ட் பண்ண தனியாக மியூ ஸ்டார் ஆஃப் யூ ஆஃப் என்னன்னு தனியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு மியூ ஸ்டார் ஆஃப் என்னன்னா பை ஆஃப் என்னன்னு சொல்லலாம் பார்த்துக்க சரியா. அதே போல் மியூ ஸ்டார் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம்னா ஐ ஆஃப் என்னன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பை ஆஃப் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா 3x² பை பை ஸ்கொயர் கொடுத்தோம்ல லேட்டெக்ஸ் பாயிண்ட். லேட்டிஸ் பாயிண்ட்னா 3x² பை பை ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அண்டு ஐ ஆஃப் எண்ணுக்கு நம்ம 0ன்னு கொடுக்கணும். இங்கே இருந்துன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்ட நம்ம 0ன்னு யூஸ் பண்ணிக்கணும் சரியா. அப்போ 6x² பை பை ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ்னு வருது. நம்மளுக்கு தெரியும் சீட்டா ஆஃப் 2ன்னு சொல்லும். எனக்கு அந்த ப்ரூஃபில் சீட்டா ஆஃப் 2ன்னு வரணும். ஸோ சீட்டா ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6 அதுவுமே போடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது சீட்டா ஆஃப் 2 ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ். ஓகேம்மா, தேங்க்யூ. சீக்கிரம் தரேன். செகண்ட் பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ சமேஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இதுவும் ஈஸி தான் பாரு. சமேஷன் செகண்ட் பார்ட் n less than or equal to x mu of n by n x by n equal to x by theta of 2 plus big O of log x இருக்குது. ஸோ சமேஷன் n less than or equal to x mu of n by n x by n இருக்குதா. அப்போ 1 by n தனியாக பிரிச்சிட்டோம். mu of n into x by n வருது. கன்சிடர் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா x by n into 1 by x is equal to x by n plus big O of 1 into 1 by x. ஸோ 1 by x plus big O of 1 by x தனியாக எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 1 by n இருந்துச்சுன்னா என்ன கொடுத்துக்கலாம், x by n into 1 by x plus big O of 1 by xன்னு கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ 1 implies summation n less than or equal to x mu of n by n x by n இருக்குது. ஸோ summation n less than or equal to x by n into 1 by x plus big O of 1 by x. Summation n less than or equal to mu of n into x by n equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியர் 1 by x summation n less than or equal to x by n into 1 plus big O of 1 equal to 1 by x summation n less than or equal to x by n into mu of n. 1 என்னன்னா mu of n into x by n எடுத்துக்கலாம் சரியா. ப்ளஸ் பிக் O of 1 நம்ம சூஸ் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 by x அதுக்கப்புறம் என்னது ப்ரூஃப் இன்னும் வரல பார்த்துக்க. ஸோ சமேஷன் n less than or equal to x mu of n into x by n the whole square plus big O of 1 இருக்குது. ஸோ பார்ட் 1 படி நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். 1 by x into x square by theta of 2 plus big O of log x plus big O of 1 வருது. ஸோ x divided by theta of 2 plus big O of log x plus big O of 0ன்னு வந்துடும். இந்த big O ஓகே, big O of 1னா 0ன்னு வருது சரியா. ஸோ நம்மளுக்கு என்ன கேஸ் இருக்குது, அந்த 0 தேவையில்லை. ஸோ we rewrite the answer x divided by theta of 2 plus big O of log x. ஓகேப்பா, தேங்க்யூ. இதை பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, ஐயோ